Hi guys, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா சோ பைண்டிங் தான் பார்க்க போறோம். சாரி, பிரவுன் ஷீட் போடுறத தான் பார்க்க போறோம். சோ புக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஓபன் ஆகாம ஸ்டாப்லர் கூட போடாம பிரவுன் ஷீட் போடுறோம், ஓபன் ஆகாது. சோ அந்த ட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல சொல்லி தரேன். சோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புக் எடுத்துட்டு ஒரு பிரவுன் ஷீட் ஓபன் பண்ணிட்டு சோ ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் அப்படி வச்சுக்கோங்க. புக்கை வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணி உங்க கைக்கு ஒரு 1 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி இப்படி வச்சு புக்கை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி இந்த இடத்துல ஃபோல்டு பண்ணிட்டு எடுத்து வச்சு ஒரு சிசரோ இதே உங்களுக்கு ஒரு ஸ்கேலும் பிளேடு இருந்தால் இதை விட ஈஸியாக குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் முடியும். ஸோ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி கட் பண்ணிட்டு இந்த புக் எடுத்து இப்படி கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சு ஓகேவா, புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு புக்கோட லாஸ்ட் பேஜ் இதை ஒரு ஃபோல்டு இது பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதே மாதிரி புக்கை திருப்பி வச்சுக்கோங்க. ஸோ இது வரணும். சாரி, புக்கை திருப்பி வச்சுட்டு ஸோ லாஸ்ட் பேஜை ஓப்பன் பண்ணிட்டு கீழே க்ளோஸ் அப் லாஸ்ட் பேஜை பிடிச்சிட்டு இங்கேயும் இப்படி மடக்கி வச்சு இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இதை கொண்டு போகிறேன். ஸோ இப்படி புக்கு வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். வந்தோடனே புக்கை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிட்டு மறுபடியும் அலைன்மெண்ட் சென்டர் பொசிஷன் வேணால் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு இந்த கிராஸ் கட்டு காட்டுறோம் பாருங்கள். ஸோ இதுதான் புக்கோட ஃபினிஷிங். ஸோ இங்கே வந்து இப்படி ஒரு கிராஸ் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஏஜ்லேயும் இப்படி பிடிச்சிட்டு இங்கே ஒரு கிராஸ் கட், இங்கே ஒரு கிராஸ் கட், அதே மாதிரி இன்னொரு சைடு சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே ஒரு கிராஸ் கட், இங்கே இப்படி ஒரு கிராஸ் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப எக்ஸஸாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டி நம்ம இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த பக்கமும் எக்ஸஸாக இருந்தது அப்படின்னா இதையும் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. வேணும்னா கட் பண்ணிக்கோங்க, இல்லை ஓகேனா அப்படியே கூட ஃபோல்டு பண்ணி பண்ணலாம். பட் ஆனால் ரொம்ப சைஸ் பெருசாக இருக்கும். இப்போ கட் பண்ணிவிட்டு நான் சொன்ன ட்ரிக்கே இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்லீவ் பாருங்கள், இந்த ஸ்லீவ் வந்து பிட்டாக இருக்கா. ஸோ இதையும் சில பேர் கட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை கட் பண்ணக்கூடாது. இதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி உள்ளே விட்டு ஒரு தேய்ச்சிடுங்க. அதே மாதிரி இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபோல்டு பண்ணி ஸ்லீவ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகாது. அதுக்கப்புறம் இப்படி பேப்பர் எடுத்துகிட்டு ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இதையும் அப்படியே உள்ளே ஃபோல்டு பண்ணி இப்படி வச்சு ஒரு தேய்ச்சிடுங்க. அவ்வளோதான். அதே மாதிரி இந்த பக்கம் நெக்ஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி போட்டுருங்க. முடிஞ்சது. ஒன் சைடு ஃபினிஷ் ஆயிடுச்சா. ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் சின்ன கேப் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு விரலை வச்சு லைட்டாக புக்கை கொஞ்சம் கீழே அமுக்கி விட்டீங்க அப்படின்னா அது வந்து உள்ளே போய்க்கும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபோல்டு, இதையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் புக்கை நீங்கள் இப்படி எடுத்து கூட இப்படி வச்சு ஒரு ஃபோல்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு நல்லா 4 சைடு இப்படி நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஷீட் போட்டாச்சு. ஸோ உள்ள ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படி நீட்டாக இருக்கா. ஸோ இந்த பக்கம் பாருங்கள் நீட்டாக இருக்கா. நீங்கள் ஸ்டாப்லர் பின் கூட அடிக்க வேண்டாம், நல்லா பிடிச்சிக்கும். இருந்தாலும் சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம அடிச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான். காய்ஸ். ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.